போரில் ஈடுபடும் ஒரு நாட்டின் விமானப்படை வலுவானதாக இருந்தால் அந்நாட்டின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்படுகிறது. என்னதான் வலுவான தரைப்படை, கப்பற்படை மற்றும் ஏவுகணைகளை கொண்டிருந்தாலும் விமானப்படை இல்லாமல் இலக்கு தாக்குதல்களை நடத்துவதும் போரில் வெற்றி பெறுவதும் அவ்வளவு சுலபமில்லை. எனவேதான் உலக நாடுகள் தங்களது விமானப்படையை நவீனமயமாக்க பல்லாயிரம் கோடிகளை கொட்டி புது புது நவீன ரக போர் விமானங்களை வாங்கி குவிக்கின்றன. உலகின் எந்த நாடும் எந்த ஒரு நாட்டிடம் இருந்தும் போர் விமானங்களை வாங்கலாம். ஆனால் உலகின் 7 நாடுகளுக்கு மட்டும் எந்த நாடும் போர் விமானங்களை விற்பதில்லை. பணம் இருந்தும் நவீன போர் விமானங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் 7 நாடுகளை பற்றி இப்போது பார்ப்போம். லெபனான் அதன் எல்லைகள் மற்றும் அரசாங்கத்திற்குள் ஹெஸ்புல்லா எனும் பயங்கரவாத ஆயுத குழுவினரின் இருப்பை வலுவாக கொண்டுள்ளது. இதன் காரணமாக லெபனான் ஒரு தனித்துவமான ஏவியேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டுள்ளது. ஐநாவின் முறையான ஆயுத தடையின் கீழ் இல்லாவிட்டாலும் லெபனான் நவீன போர் விமானங்களை பெற முடியாது. ஏனென்றால் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஹெஸ்புல்லாவை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளன. எனவே லெபனானுக்கு நவீன போர் விமானங்களை விற்றால் அவை சுலபமாக ஹெஸ்புல்லாவின் கைகளுக்கு கிடைத்துவிடும். எனவே ஹெஸ்புல்லாவுக்கு பயனளிக்கக்கூடிய எந்த மேம்பட்ட இராணுவ விமானங்களையும் லெபனானுக்கு விற்க மேற்கத்திய நாடுகள் மறுத்துவிட்டன. மேலும் ஹெஸ்புல்லாவின் இராணுவ பிரிவு லெபனீஸ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் சுயாதீனமாக செயல்படுவதால் போர் விமானங்களை விற்கும் நாடுகளின் கட்டுப்பாட்டு விதிகளை லெபனான் அரசாங்கத்தால் பூர்த்தி செய்ய முடியாது. இதன் விளைவாக லெபனான் விமானப்படை காலாவதியான ஹெலிகாப்டர்கள் மற்றும் பழைய இலகு ரக விமானங்களை மட்டுமே இயக்குகிறது. மேற்கத்திய நாடுகளின் அதிநவீன ஆயுதங்கள் ஈரானிய ஆதரவு பயங்கரவாத அமைப்பான ஹெஸ்புல்லாவுக்கு போகும் அபாயத்தை தடுக்க சர்வதேச சமூகம் லெபனானுக்கு போர் விமான விற்பனையை தடுக்கிறது. 1991ஆம் ஆண்டு சோமாலியாவின் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்ததை தொடர்ந்து ஐநா ஆயுத தடை விதிக்கப்பட்டது. அது கடந்த 3 தசாப்தங்களாக இன்றும் ஓரளவுக்கு அமலில் இருந்து வருகிறது. சோமாலியாவின் அல் ஷபாப் போன்ற ரணகொடூர பயங்கரவாத குழுக்கள் நவீன ஆயுதங்களை அடைவதை தடுக்க அந்நாட்டின் இயலாமை காரணமாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 733 கீழ் போர் விமானங்கள் மற்றும் இராணுவ விமானங்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை சோமாலியாவுக்கு விற்பதை தடை செய்கிறது. சோமாலியாவில் தற்போதுள்ள மத்திய அரசின் பாதுகாப்பு படைகளுக்கான ஆயுத தடை ஓரளவு நீக்கப்பட்டாலும் கனரக ஆயுதங்கள் மற்றும் போர் விமானங்கள் மீதான கட்டுப்பாடுகள் இன்னும் கடுமையாகவே அமலில் இருக்கின்றன. சோமாலியாவின் நிலையில்லாத அரசாங்கம், நடந்து வரும் கிளர்ச்சி மற்றும் பரவலான ஊழல் ஆகியவற்றால் அதிநவீன ஆயுதங்கள் தீவிரவாத குழுக்களால் கையகப்படுத்தலுக்கு ஆளாகக்கூடும் என்ற அச்சத்தில் சர்வதேச சமூகம் போர் விமானங்களை சோமாலியாவுக்கு விற்க தடை செய்வதை உறுதி செய்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானின் கட்டுப்பாட்டை கைப்பற்றிய போது சர்வதேச சமூகம் உடனடியாக அந்நாட்டுக்கான இராணுவ உதவியை நிறுத்தி கடுமையான ஆயுத தடைகளை விதித்தது. உலகளவில் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கும் தாலிபான் ஒரு விமானப்படையை கட்டி எழுப்புவதை தடுக்க ஐநா மற்றும் தனிப்பட்ட நாடுகள் ஆப்கானுக்கு போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களின் விற்பனையை தடை செய்தன. ஆப்கானிஸ்தானில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம் இருந்தபோது அந்நாட்டிடம் ஒரு விமானப்படை இருந்தது. ஆனால் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா தனது துருப்புகளை திரும்ப பெற்றபோது ஏற்பட்ட குழப்பமான சூழ்நிலையின் போது அங்கிருந்த போர் விமானங்கள் பல அழிக்கப்பட்டன. சில வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. சில இயங்க முடியாத நிலையில் இருக்கின்றன. பயங்கரவாதம், மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச தனிமைப்படுத்தல் ஆகியவற்றுடன் தாலிபான்களுக்கு இருக்கும் தொடர்புகளால் நவீன போர் விமானங்களை வாங்குவதற்கு ஆப்கானிஸ்தான் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் அடிப்படைவாத ஆட்சிக்கு போர் விமானங்களை வழங்க எந்த நாடும் தயாராக இல்லை. 2006ஆம் ஆண்டு முதல் வியத்தகு முறையில் தீவிரப்படுத்தப்பட்ட விரிவான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தடைகள் வடகொரியா மீது கிட்டத்தட்ட முழுமையான ஆயுத தடையை விதித்துள்ளன.
வடகொரியா நவீன போர் விமானங்கள் மற்றும் இராணுவ தொழில்நுட்பத்தை வாங்குவதை திறம்பட தடை செய்துள்ளன. பல ஐநா தீர்மானங்கள் உறுப்பு நாடுகள் வடகொரியாவுக்கு போர் விமானங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் விற்பனை செய்வதையோ அல்லது வடகொரிய விமானப்படைக்கு தொழில்நுட்ப பயிற்சி அளிப்பதையோ தடை செய்கின்றன. வடகொரியா அதன் விமானப்படையில் சோவியத் கால மிக் ரக போர் விமானங்கள் மற்றும் சீன தயாரிப்பு பழைய விமானங்களை பராமரித்தாலும் சர்வதேச தனிமைப்படுத்தல் பல தசாப்தங்களாக வடகொரிய விமானப்படையின் நவீனமயமாக்கலை தடுத்து வருகிறது. வடகொரியாவின் அணு ஆயுத திட்டம், பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனைகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் ஆகியவை இந்த தடைகளை உலகின் மிக கடுமையான தடைகளில் ஒன்றாக இருப்பதை உறுதி செய்கின்றன. இதனால் வடகொரியாவின் விமானப்படை சோவியத்தின் பனிப்போர்கால தொழில்நுட்பத்திலேயே உறைந்து கிடக்கிறது. 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் ஈரான் போர் விமானங்கள் வாங்குவதை கடுமையாக கட்டுப்படுத்தும் சர்வதேச தடைகளை எதிர்கொண்டு வருகிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்கள், அமெரிக்க தடைகள் மற்றும் ஐரோப்பிய தடைகள் ஆகியவை ஈரானுக்கு மேம்பட்ட இராணுவ விமானங்கள் விற்பனை செய்வதை தடுக்கின்றன. இஸ்லாமிய புரட்சிக்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்த அமெரிக்க F-14 டாம்கேட்ஸ் மற்றும் F-4 ஃபாண்டம் மற்றும் சில பழைய ரஷ்ய மற்றும் சீன போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றை ஈரான் விமானப்படை பராமரித்து வருகிறது. அதிலும் பல விமானங்களை சமீபத்திய 12 நாள் போரில் இஸ்ரேல் விமானப்படை அழித்துவிட்டது. ஈரானின் அணுசக்தி திட்டம், பாலிஸ்டிக் ஏவுகணை மேம்பாடு, ஹெஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற பயங்கரவாத குழுக்களுக்கு எல்லையற்ற ஆதரவு தருவது மற்றும் பிராந்திய ஸ்திரமின்மை ஆகியவை ஈரான் புதிய நவீன ரக போர் விமானங்கள் பெறுவதை தடுக்கின்றன. இதனால் ஈரானிய விமானப்படை திறனில் கேள்விக்குறியை கொண்ட உள்நாட்டு தயாரிப்பு விமானங்கள் மற்றும் சில மேம்பாடுகள் செய்யப்பட்ட பழைய போர் விமானங்களை நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு ஈராக் கோட்பாட்டளவில் அதன் இறையாண்மையை மீண்டும் பெற்றாலும் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் நிதி சிக்கல்கள் அந்நாடு போர் விமானங்களை வாங்குவதை கடுமையாக கட்டுப்படுத்துகிறது. ஈராக்கில் உள்ள பிரிவினைவாத குழுக்கள் மற்றும் ஈராக்கின் பலவீனமான அரசியல் நிலைமை ஆகியவற்றால் அந்நாட்டுக்கு போர் விமானங்களை விற்பதற்கு பல நாடுகள் தயக்கம் காட்டுகின்றன. அமெரிக்கா கொடுத்த F-16 போர் விமானங்கள் சிலவற்றை ஈராக்கிய விமானப்படை தற்போது இயக்கினாலும் அவற்றின் எண்ணிக்கை என்பது மிகவும் குறைவு மற்றும் கடுமையான பயன்பாட்டு கண்காணிப்புகளுக்கு உட்பட்டிருக்கின்றன. ஈராக்கின் அரசாங்கம் மற்றும் இராணுவத்திற்குள் இருக்கும் ஈரானின் செல்வாக்கு பற்றிய கவலைகள், ISIS பயங்கரவாத குழு அழிக்கப்பட்டாலும் இன்றும் எஞ்சி இருக்கும் அதன் எச்சங்கள் ஆகியவை ஈராக்கிய விமானப்படை நவீனமயமாவதை தடுக்கின்றன. மேற்கத்திய நாடுகள் ஈராக் எந்த வகை போர் விமானங்களை வாங்கலாம் மற்றும் இயக்கலாம் என்பதை கவனமாக கட்டுப்படுத்துகின்றன. கடந்த 2021 பிப்ரவரியில் மயான்மரில் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்த்த இராணுவ குழுவின் ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு மேற்கத்திய நாடுகள் இராணுவ ஆட்சி குழுவின் இராணுவ தளவாட கொள்முதல் திறன்களை குறிவைத்து கடுமையான தடைகளை விதித்தன. அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் மற்றும் ஐக்கிய ராஜ்யம் ஆகியவை பொதுமக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் போர் விமானங்களை இராணுவ ஆட்சி குழு வாங்குவதை தடுக்கும் நோக்கில் போர் விமானங்கள், விமான எரிபொருள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களின் விற்பனையை தடை செய்துள்ளன. மயான்மர் இராணுவ ஆட்சி அந்நாட்டின் இன சிறுபான்மையினர் மற்றும் ஜனநாயக ஆதரவு போராட்டக்காரர்களை ஒடுக்க அதன் விமானப்படையை பயன்படுத்துகிறது. எனவே இந்த போர் விமான தடை விதிக்கப்பட்டுள்ளது. மயான்மர் விமானப்படையிடம் சில பழைய ரஷ்ய, சீன போர் விமானங்கள் இருந்தாலும் ஜனநாயக விரோத இராணுவ ஆட்சியின் விளைவாக அந்நாட்டு விமானப்படையின் நவீன மயமாக்கலில் தடை ஏற்பட்டுள்ளது.